அல்லாஹ்வை ஈமான் கொள்வது அது ஒரு நஃபிலான வணக்கம் இல்லை, சுன்னத்தான வணக்கம் இல்லை. அது எப்படிப்பட்ட வணக்கம்? ஃபர்லான வணக்கம். வணக்கம்னா முதல்ல தொழுகை தான் முன்னாடி வந்து நிற்கும். இப்போ ஈமான் வணக்கம் இல்லையா? ஈமான் ஒன்று அது அல்லாஹ் வணங்குறது இல்லையா? இபாதத்துக்காக தான் படைச்சிருக்கிறோன்றான் அல்ல. அப்போ அந்த இபாதத்தில் ஈமான் இல்லைன்னா இப்போ ஈமானுக்காக எல்லாம் படைக்கலையா? ஈமான் வணக்கமா இல்லையா? இபாதத்துக்காக தான் படைச்சிருக்கணும். ஈமானுக்கு நாங்கள் வார்த்தை வரலையே. அப்போ இபாதத்தும் ஈமானும் இபாதத்துக்குள்ள இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால தானே எல்லாம் ஈமான் தனியாக ஒரு வார்த்தை சொல்லலை, நாம தனியாக பிரித்து வச்சுக்கிறோம். ஈமான் வேறு இபாதத்து வேறுன்ட்டு. மக்கள் இபாதத்துனா தொழுகிறது உனக்கு எதாவது கைகால ஆட்டுனா அதுக்கு பேர் இபாதத்து. ஈமானு அது ஈமானுங்க. அப்போ இங்கே எல்லாம் இபாதத்து மட்டும் தானே சொல்கிறான். அம்மா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காக தவிர நான் என்ன செய்யலை. இல்லா லியஅபுதூன் வ யுமினூன் அப்படின்னு நல்லா சொல்லலை. என்னை ஈமான் கொள்ளணும், என்னை வணங்கணும் அப்படின்னு நல்லா சொல்லியிருந்தா சரி. அப்போ ஈமான் கொள்றதுக்கு வணங்குறதுக்கு எல்லாம் படைச்சிருக்கிறான், நம்ம என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஆனால் அல்லா சொன்ன ஒரே வார்த்தை இபாதத்துக்கு மட்டும்தான் படைச்சிருக்கான்றான். இப்போ ஈமான் எங்கே போச்சு? ஈமான் நல்லா சொல்லவே இல்லை. அப்போ ஈமான் தேவையில்லை அல்லாவுக்கு அப்படி சொல்லலாமா? ஏசுமார்கள் இவ்வளவு மாஞ்சு நமக்கு சொல்லித்தராங்க, ஈமான் 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 நமக்கு சொல்கிறாங்கன்னா இது அவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேமார்கள் ஈமான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அவங்களுக்கு தொழுகெல்லாம் அவ்வளோ பிடிக்கல, வேறு இபாதத்துலாம் அவ்வளோ பிடிக்கல, மற்ற இபாதத்துக்கெல்லாம் அவங்களுக்கு ஈமான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. உலமாக்களுக்கெல்லாம் தொழுகை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க அதை சொல்கிறாங்க. யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்க அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சதுனால பேசலை. அதுதான் அல்லாஹ் கடமையாக்கிய முதல் கடமை, முக்கிய கடமை. அந்த ஈமானை பலப்படுத்துவதற்கான வேலைகள் தான் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். இதெல்லாம் என்னதான்? ஈமானுடைய பயிற்சிகள். ஈமானுக்கான பயிற்சி தான் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். இதெல்லாம் ஈமானே இல்லைன்னா அப்புறம் தொழுகை என்ன, நோன்பு வச்சுன்னா ஜகாத் ஒன்றுமே இல்லை. ஈமான் இல்லாதவர்களுக்கு மற்ற எதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஈமான் இருந்தால்தான், அந்த ஈமானை பயிற்சி செய்வதாக இருந்தால்தான். ஒரு பையன் படிக்கிறதே இல்லை, அவன் ஸ்கூலுக்கு வரான். அப்போ படிக்கிறவன் தான் ஸ்கூலுக்கு வரணும். நீயா ஏன்ப்பா வரேன்? நான் ஸ்கூலுக்கு வரணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னா பாராட்டுவாங்களே. படிக்கிறவன் தான்ப்பா வரணும், படிக்கிறதுக்கு ஆர்வமே இல்லை. அது மாதிரி ஈமானை பயிற்சி செய்பவர் தான் பள்ளிவாசலுக்கு வரணும். ஈமானுடைய பயிற்சி, ஈமானே இல்லை பிறகு பயிற்சி. ஒருத்தன் பள்ளிக்கூடத்தில் மற்ற பசங்கள்ட்ட பம்பு இருக்கிறது இருந்து போர் அடிக்குது. ஸ்கூலுக்கு போய் மற்ற பசங்களை என்ன செய்யலாம், சேட்டை பண்ணலாம், டீச்சரை டென்ஷன் ஆகலாம். டீச்சர் இங்கே பாடம் நடத்தும்போது அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு கூப்பிட்டா கேட்காத மாதிரி வீட்டில் உட்காந்து ஒன்றும் பண்ண முடியல. வீட்டில் உட்காந்து போர் அடிக்குது, அங்கே போய் என்ன செய்யலாம், டீச்சரை டார்ச்சர் பண்ணலாம். டீச்சர் கேட்பாங்க இல்லை, ஏன்னா டார்ச்சர் பண்ணுறதுனே வரியா? அப்போ அது மாதிரி இவங்க அல்லாவை டார்ச்சர் பண்ணுறதுக்கு போகிறாங்க. பள்ளிவாசலுக்கு போய் யாரை டார்ச்சர் பண்ணுறாங்க? நான் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறேன். நீ வந்துவிட்டு வந்தால் ஒழுங்காக என்ன வணங்கணும். இங்கே நீ வீட்டு கதை, உலக கதை, ஊர் கதையெல்லாம் நீ யோசிச்சுக்கிட்டு என்னமோ சரி வந்திருக்க, என்னமோ என் மேலே முகப்பத்து போல நான் பார்த்தா என் டயத்தை வேஸ்ட் பண்ணுறேன். நீ வீட்டில் உட்காந்து யோசிக்க, இங்கே உட்காந்து எதுக்கு நீ யோசிக்கணுமா? அப்போ ஈமான் இருந்தால்தான் மற்ற எல்லாமே தீனில் எல்லாமே. ஈமான் இல்லை, வேறு எதுவுமே கிடையாது. எதுவுமே அந்த ஈமானுடைய பயிற்சிகள் தான் ஹலால், ஹராம், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், கொடுக்கல் வாங்க.